ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்ததுன்னா 2 இன்ச்சு செயின் 7 அடி ஹைட்டில் கஸ்டமைஸ்டு சைஸில் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்து அவங்க செயின்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே பண்ணிவிட்டு அவங்க சொன்னது என்னென்னா, உங்ககிட்ட லேபர்ஸ் இருந்தால் அதை எங்களை ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் எங்கள் லேபர்ஸ் அனுப்பி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைட்டை போய் பார்த்தோம். சைட்டை போய் பார்க்கும்போது அவங்க கேட்ட ரெக்குவயர்மெண்ட் என்ன, 7 ஃபீட் ஹைட்டில் நமக்கு செயின் வேணும், இன்க்ளூடிங் ஒரு கேட் வேணும்னு கேட்டாங்க. நம்ம உடனே கேட்டு பைப்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி செயின் ரெடி பண்ணோம். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண போயாச்சு. ஃபிக்ஸ் பண்ண போகும்போது என்னென்னா, நமக்கு அது காங்கிரீட் பேஸில் காங்கிரீட் போட்டால் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் அதை காங்கிரீட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் டே முடிச்சுட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஃபென்சிங் பண்ணும்போது கார்னருக்கு எல்லாம் வந்து சப்போர்ட்டிங் பைப் கொடுக்கணும். சப்போர்ட்டிங் பைப் கொடுத்தா தான் நமக்கு வந்து செயினிங் வந்து ரொம்ப டைட் பண்ணி அதை வந்து டைப் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட் நாள் நம்ம வந்து பைப்லாம் நிப்பாட்டி கேட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு கார்னர் சப்போர்ட்லாம் வச்சு காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே போய் செயினிங் கட்டி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டமைஸ் பேசுறதுனால உங்களுக்கு நமக்கு ரேட் வந்து ஹையாக வரும். அவங்களுக்கு வந்து 2 மிஷ் கேப் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹைட் 7 அடி, அப்படியே பில்லர் எல்லாமே ஜிஐ பைப்பு, ஜிஐ ரவுண்டு. ஃபென்சிங் ரிலேட்டடாக நமக்கு என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் லேண்டுக்கு ஏதாச்சும் ஃபென்சிங் போட வேண்டியது இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கில்டு லேபரை வச்சு பக்காவாக உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி தருவோம். கூடவே ஃபென்சிங் உள்ள போலு, காங்கிரீட் பில்லர், செயின் லிங்கு, பார்டர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்தாச்சுன்னா கீழே கொடுத்துருக்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.